வளர்க வேதாத்திரியம். குரு வாழ்க, குருவே துணை. வாழ்க்கை மலர்கள் நாள் ஒரு நற்சிந்தனையில் மார்ச் 27 இன்றைய சிந்தனை தலைப்பு அறிவின் பருவங்கள். அறிவின் பருவங்கள்ன்றார் மகரிஷி. இப்போ பருவநிலை அப்படிங்கிறது காலம் என்பது தான். இறைநிலையே காலமாக இருக்கிறது. ஒற்றாய் இருப்பு, பேராற்றல், பேரறிவு, காலம், வளம் நான்கும் ஒன்றிணைந்த பெருவெளியே தெய்வமாம்ன்றார் நம்ம குருமகான். இப்போ காலம் என்பது இயக்க நீடிப்பு. இருப்பாக இருந்தது இயக்கத்துக்கு அந்த இயக்கம் ஆரம்பத்துக்கும் முடிவுக்கும் இடையில் இருக்கக்கூடிய இயக்க நீடிப்பு தான் காலம் எனப்படுவது. அந்த காலம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அதை மணிக்கணக்கில், நிமிஷக்கணக்கில், நாள் கணக்கில், வருடக்கணக்கில் அப்படிலாம் எடுத்துக்கிறோம். இப்போ இது எப்படி அப்படின்னா, அந்த பூமி சுற்றுறதை வச்சு பிரபஞ்ச சக்தி இந்த பூமியில் ஒவ்வொரு இடத்துல படுதே, அந்த நிலைகளுக்கு ஏற்ப அங்கே இருக்கக்கூடிய மண்ணின் தன்மை, நீர்வளம், இதை பொறுத்து அங்கே இருக்கக்கூடிய விளைபொருட்கள் வருது. அதுதான் ஆடி பட்டம் தேடி விதை அப்படின்னு கிராமத்துலலாம் சொல்லுவாங்க. ஏன்னா ஆடி மாதத்தில் நிறைய மழை பெய்யும். அப்போது அந்த காலகட்டத்தில் நம்ம நிலத்தை பண்படுத்தி அங்கே பயிர் வெள்ளாமல் செஞ்சோம் அப்படின்னோம்னாக்கா அது சரியான முறையில் நமக்கு விளைச்சல் வரும். இதுபோல் ஒவ்வொரு காலத்தையும் நம்ம கோடை காலங்கிறோம், அது பருவநிலை மாற்றங்களை தான் அப்படி சொல்கிறோம். குளிர்காலங்கிறோம், மழை காலங்கிறோம், அப்படி சொல்கிறோம். அதுபோல் மனித வாழ்க்கையில் 5 பருவங்கள்ன்றார் இன்றைய சிந்தனையில் மகரிஷி நமக்கு. 5 பருவங்கள்ங்கும் போது மனுஷனாக பிறந்துட்டோம், அம்மா வயிற்றை விட்டு வெளியே வந்தாச்சு, கண்ணு காது மூக்கு எல்லா உறுப்புகளும் தான் இருக்குது. ஆனால் நம்ம மனுஷங்கிறது தெரியுதா? கொஞ்சம் கொஞ்சமாக உடல் வளர்ச்சி அடையுது, அப்போ அறிவும் வளர்ச்சி அடையுது. இப்போ ஆணா பெண்ணாங்கிறது கூட தெரியறதில்ல. அதனால தான் குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்று அப்படி சொல்லுவாங்க. ஏன்னாங்க அந்த பேதமற்ற நிலை, இருமைங்கிறது இல்லை. அது ஒரு பருவம். அந்த அறிவு அவ்வளோதான் இருக்கும். எப்படி மிருகங்கள் இயற்கையோட ஒட்டி அப்படியே வாழ்ந்துட்டு போகுதோ அது மாதிரி தான். ஆனால் ஒரு குறிப்பிட்ட வயது வந்த பிறகு அறிவு கொஞ்சம் கொஞ்சமாக தெளிவு பெறுது. ஆனாலும் தான் மனிதன்கிறத தெரிஞ்சுக்கிறான். ஆனால் பெண்ணாங்கிறதையும் தெரிஞ்சுக்கிறாங்க. இப்போ நான்லாம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எங்கள் அம்மா நான் பசங்களோட சேர்ந்துக்கிட்டு ஒரு லீவ் நாளையில் அந்த பழனியில் வைகாபுரி குளத்துக்குள்ளே தான் குண்டு விளையாடுறதுலேருந்து பில்லி தாண்டு விளையாடுறது சகலமும் எல்லா பசங்களும் பொம்பளை பிள்ளைங்க எல்லாம் தான் சேர்ந்து விளையாடுவோம். ஆனால் அம்மா அடிச்சிருவாங்க. மொட்டை பயலாட்ட ஆம்பளை பசங்களோட போய் விளையாண்டுட்ருக்கா, பொம்பளை பிள்ளையாக லட்சணமாக இருக்க மாட்டேங்கிறா, அப்படிலாம் திட்டுவாங்க. நமக்கு அப்போயெல்லாம் ஒன்றுமே தெரியாது. நம்ம ஆணா பெண்ணாங்கிறது தெரிய வைக்கிறதே நம்ம பெற்றோர்கள், அவர்களுடைய பழக்கம். பெண்ணு பெண்ணோட தான் சேரணும், ஆண் ஆணோட தான் சேரணும், சேர்ந்து விளையாடணும் அப்படிங்கிற ஒரு கட்டுத்திட்டங்களை கொண்டு வர்றாங்க. அப்போ தான் நமக்கு ஆணா பெண்ணாங்கிறது கூட தெரியுது. அது வரைக்கும் நமக்கு தெரியறதில்ல ஆண் பெண்ணுங்கிறது கூட. சரி, தெரிஞ்சாச்சு. அப்புறம் பெற்றோர்கள் மற்றவர்கள் இப்படி தான் வாழணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறாங்க. ஆனாலும் எத்தனையோ பேரை பார்க்குறோம், ஆனால் மனிதனாக வாழ தெரியல. தன்னலம் சுயநலம் பூரா மிருகநிலை பதிவுகள் பூரா வெளிப்பட்டுக்கிட்டு தான் இருக்கும். உணர்ச்சி வயப்பட்ட நிலை, கோபம், ஆங்காரம், பெற்றோர்கள் சொல்கிறத கூட கேட்க மாட்டாங்க பிள்ளைங்க. இன்றைக்கு வரைக்கும் நம்ம அதை பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் மனித குலத்தில். அது தான் மனிதன் என்று தெரிந்தும் கூட ஆனால் மனிதனாக வாழ தெரியாத ஒரு பருவம் அப்படிங்கிறார் மகரிஷி. அப்போ மனிதனாக வாழணும்னா எப்படி இருக்கணும்? இட்டுண்டு வாழ்தல், பகிர்ந்துண்டு வாழ்தல், ஒத்தும் உதவியும் வாழ்தல், இதுதான். ஆனால் அப்படி இல்லை. அதைத்தான் இப்போ சாதாரணமாக சொல்லுவாங்க. மகரிஷியோட அடிக்கடி சொல்லுவார், முட்டைப்பையன்னு சொல்லுவாங்க. முற்காலத்தில் பிரம்மச்சரிய நோன்பை மேற்கொண்டவங்களும் இன்னும் திருமணம் ஆகலைங்கிறதுக்கும் மொட்டை அடிச்சுக்குவாங்க, அடையாளம். அதனால் அவன் பிறரை நம்பி பெற்றோர்கள் உழைப்பில் அவன் சும்மா சுய உழைப்பு இல்லாமல் சாப்பிட்டுக்கிட்டு அவன் வாழ்வாதாரத்தை பார்த்துக்கிட்டு இருக்காங்கிறதுக்காக அதை ஏளனமாகவும் கிராமப்புறத்துலலாம் அவனுக்கு என்னப்பா மொட்டை பையன் அப்படின்னு சொல்லுவாங்களாம்.
அப்போ அந்த மனிதனாக தானும் வாழ்ந்து மற்றவர்களை வாழ வைக்கக்கூடிய திறன் உள்ளுக்குள்ளே இருந்தாலும் கூட அதை வெளிப்படுத்த முடியாத ஒரு காலம். அதான் இளமை நோன்பு காலம்னு நம்ம இப்போ சொல்கிறோம். அந்த காலகட்டத்தில் மனிதன்னு தெரிஞ்சும் கூட மனிதனாக வாழ முடியல. காரணம் என்ன? அதைத்தான் மகரிஷி விளக்குறாங்க. பல பிறவிகளில் கொண்டு வந்த பழக்க பதிவுகள், அதன் வழியே வாழ்ந்து வாழ்ந்து பழகிட்டான். இப்போ விளக்கம் தெரியுது, எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது. இதுதான் 6வது அறிவுடைய சிறப்பு. நாம் மனிதர்களாக வாழ்கிறோம். அப்போ எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுங்கிறத அறிவு உணர்த்தினாலும் கூட அந்த பழக்கத்திலேருந்து விடுபட முடியல. அதை தான் அடிக்கடி மகரிஷி குறிப்பிடுவார். மனிதன் 6வது அறிவு இருந்தும் கூட பழக்கத்தையும் விட முடியவில்லை, விளக்கத்தையும் மறக்க முடியவில்லை. ரெண்டுக்கும் இடையில் போராடி கொண்டு இருக்கிறான் பார். அந்த போராட்டம்ங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, உணர்ச்சி வயப்பட்ட நிலைகளில் வாழ்ந்து வாழ்ந்து பழகிய பழக்கம். அது ஒரு பருவம். அதன் பிறகு பார்த்திங்கன்னா இப்போ வாழ்க்கையில் இளமை நோன்பு காலம்னு சொல்லக்கூடிய பிரம்மச்சரியம், அதுக்கடுத்து இல்லறம் என்று இல்லறம் ஏற்கிறாங்க. இப்போ இல்லறத்தில் இருக்கும்போது எத்தனையோ அனுபவங்கள் கிடைக்குது. அதில் நல்லது கெட்டது எல்லாம் தான் இருக்கும். அப்போ ஒரு காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நாம் யார் எங்கேருந்து வந்தோம், உண்மையான கடவுள் தத்துவம் எது, கஷ்டம் இல்லாமல் வாழ முடியாதா, துன்பம் இல்லாமல் வாழ முடியாதா என்ற எண்ணங்களெல்லாம் எழுச்சி பெறும். அப்போ தான் கஷ்ட காலத்தில் தான் கடவுளை பற்றியே நினைப்பான் மனுஷன். சந்தோஷமாக இருக்கையில் யாரும் கோயிலில் போய் கடவுளே நான் சந்தோஷமாக இருக்கேன், பிறந்ததுலேருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் எனக்கு வாழ்வாதாரத்தை கொடுத்த உனக்கு நன்றி செலுத்துறதுக்கு வந்திருக்கேன்னு எத்தனை பேர் போய் கும்பிட்டுருக்காங்க? நோ. அப்போது அந்த மாதிரி ஒரு சமயம் வரும்போது தான் தன்னை அறிகிறாங்க, உண்மைகளை உணர்கிறாங்க. இறைநிலையே எல்லாமாக ஆகி நானுமாக ஆகி இருக்கிறதுங்கிற அந்த உணர்வு நிலை, அறிவில் ஒரு தெளிவு கிடைச்ச உடனே உடல் உயிர் மனம் லயமாகி ஒத்தும் உதவி வாழ துவங்குறான். அது ஒரு பருவம். அது 4வது நிலை. அடுத்து கடைசியாக அதுதான் மனிதன்னு பிறந்துட்டோம்னா அது 5வது நிலை. காசிக்கு போனால் முக்திம்பாங்க. முக்தி மோட்சங்கிறது தானும் வாழ்ந்து மற்றவர்களையும் வாழ வைக்கிறது தான். அங்கே போனால் காசிக்கு போயிட்டு எதையாவது விட்டுட்டு வாங்கம்பாங்க. அவன் எனக்கு பிடிக்காத பாவக்காவை விட்டுட்டு வந்துட்டு இனிமேல் சாப்பிட மாட்டேன்னா. இதுதான் மனிதரோட ஒரு பழக்கம். எது எனக்கு ரொம்ப விருப்பமானதோ அதை விட்டுறணும். அதுதான் உலக பற்றுக்கள்லேருந்து விடுபடுவதற்கான ஒரு பழக்கத்தை ஏற்படுத்துறதுக்காக முன்னோர்கள் பக்தி மார்க்கத்தில் இப்படி இங்கேருந்து எவ்வளவோ தொலைவிலேருந்து அந்த காலத்துலலாம் டிரான்ஸ்போர்ட்டேஷன்லாம் கிடையாது, நடந்தே போயிடுவான் காசிக்கு. அங்கே போன பிறகு இனிமேலாவது கடந்தது கடந்து போயிடுச்சு, பாஸ்ட் இஸ் பாஸ்ட்டு, இனி நடக்கிறப்பது நல்லா இருக்கணும். அதுக்காக அங்கே போயிட்டு எதையோ ஒன்று நம்ம இழந்துடணும். ஒன்றை இழக்காமல் இன்னொன்றை பெற முடியாது. அதுதான் மகரிஷி நமக்கு சொல்கிறாங்க, நம்ம குருமகான். நீங்கள் ஆரோக்கியத்தை, அதாவது மன ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியத்தை இழந்ததினால் வியாதியை பெற்றீர்கள். இப்போது மனவியாதியோ உடல் வியாதியோ அதை இழந்தீர்கள் என்றால் ஆரோக்கியத்தை பெறலாம். இதுதான் விட வேண்டியதை விட்டால் பெற வேண்டியது என்பது அங்கேயே இருப்பதை உணரலாம். இப்போ அந்த வகையில் எல்லாவற்றையும் அறிஞ்சாச்சு, அறிவில் தெளிவு கிடச்சி போச்சு, பல அனுபவங்கள் ஆகிப்போச்சு. இப்போ என்ன நடக்கும்னா, மலர்ந்தால் மணக்கும், நிறைந்தால் வழியும். அதுதான் நான் உயர்ந்து விட்டேன் அப்படின்னா அதை நான் என்ஜாய் பண்ணணும். இறைநிலையே நானுமாக ஆகியிருக்கிறது. அந்த உணர்வு நிலையில் செயல் விளைவு நீதியை உணர்ந்து எந்த பொருளோடும் எந்த உயிரோடும் தொடர்பு கொள்ளும்போது பிணக்கில்லாமல் இணக்கத்தோடு வாழ்ந்தோம்னா நம்முடைய கர்மவினை பதிவுகள் பாவப்பதிவுகளை கூட்டி கொள்ளாமல் மீண்டும் பிறவி எடுக்கிறதுக்கு வாய்ப்பில்லாமல் கர்மயத்தை தூய்மை செய்து கொள்ளலாம். அதுக்கு நல்வினை பதிவுகளை கூட்டி கொள்ளணும். அதுதான் கடைசியில் அதை சந்நியாசம்னு ஒரு காலத்தில் சொன்னாங்க. அது ஒன்றும் காஷாயம் கட்டிட்டு ஓடி போகிறதில்ல. தொண்டு செய்தல், சேவை, தான் உயரவும் மற்றவர்களை உயர்த்தவும் வல்லது மனவளக்கலைங்கிறார் மகரிஷி. நாம் உயர்ந்துட்டோம், மற்றவங்களுக்கு ஒரு முன் மாதிரியாக இருக்கணும். அதே சமயத்தில் இந்த சமுதாயத்தில் எவ்வளவோ குற்றங்கள்லாம் நடக்குது. சமுதாயம் வளமாக நலமாக இருந்தால் தான் தனி மனிதனுக்குரிய வாழ்க்கை தேவைகளெல்லாம் முழுமையாக சரியாக காலத்தோடு கிடைக்கும். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இப்போ சமுதாயத்தில் எல்லாரும் ஈடுபட்டிருக்கிறவங்க எல்லாருமே உண்மை உணர்வாளர்களாக மாறணும்னா
நான் உயர்ந்துட்டேன், நான் அறிவில் தெளிவு பெற்றுட்டேன், அப்போ என்னை போல் மற்றவர்கள்லாம் உயர்வதற்கு என்னால் என்ன செய்ய முடியும்? இதான் சாதாரண மனிதர்கள் சமுதாயம் எனக்கு என்ன செய்தது என்று சிந்திப்பார்கள். ஆனால் உண்மை உணர்வாளர்கள், ஞானியர்கள் இந்த சமுதாயத்திற்கு என்னால் என்ன செய்ய முடியும்னு நினைப்பாங்க. அந்த வகையில் தான் தான் உயரணும், மற்றவர்களை உயர்த்தணும். தான் உயர்ந்த நிலையை என்ஜாய் பண்ணி அந்த இறைநிலையே நானுமாக ஆகியிருக்கிறதுங்கிற அந்த அனுபவபூர்வத்தில் எல்லாவற்றிலையும் இன்பமயமாக, இனிமையாக, மகிழ்ச்சியாக, நிறைவாக வாழக்கூடிய தருணம் கிடைச்சிருச்சுன்னு உடனே அதை நான் அனுபவிக்கணும்னா என்னுடன் இருப்பவர்கள், இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய எதிர்காலத்தில் வரக்கூடியவங்க எல்லா மக்களும் நலமாக வளமாக இருக்கணும், அதற்கான சூழ்நிலைகளை உருவாக்கணும். அதைத்தான் குருமகான் வேதாத்திரி மகர்ஷி ஏற்படுத்தினார். இதுவரைக்கும் போதனைகளாக இருந்த தத்துவ விசாரங்களை ஆன்மீகங்கிற போர்வையில் எத்தனையோ தவறுகள்லாம் நடந்திருக்கு இந்த உலகத்தில். ஆனால் ஆசான் அழுத்தந்தான் போதனைகளாக இருந்துட்டு போயிடுச்சு. இனிமேல் அது சாதனைக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த சமுதாயத்தில் இவ்வளவு தவறுகள், கேடுகள் எல்லாம் நடக்குது. ஒவ்வொருத்தருக்குள்ளாரையும் தெய்வமே அறிவாக இருக்கிறதுங்கிறத மறந்துட்டு வாழ்கிறான். அந்த மறந்ததை நினைவுபடுத்தணுங்கிறதுக்காகத்தான் ஆங்காங்கே மனவளக்கலை மன்றங்களையும் தவ மையங்களையும் அறிவு திருக்கோயில்களையும் உருவாக்கினார். அப்போ அதுபோல் பருவம் அப்படிங்கிறது ஒவ்வொரு மனிதருக்குள்ளரையும் ஒரு வேதாத்திரி இல்லை, நாம் தெரிஞ்சது ஒரே ஒரு வேதாத்திரி உருவத்தால் பார்க்குறோம். ஆனால் இன்றைக்கு லட்சோப வேதாத்திரிகளை மகர்ஷி உருவாக்கி விட்டுட்டு போயிருக்கார். அன்பானவர்களே, இந்த பருவம் என்பதில் இறுதியாக வரக்கூடிய பருவம் என் வாழ்க்கை அனுபவங்கள் எல்லாத்தையும் முடித்து தான் உயர்ந்த நிலைக்கு மற்றவர்களை உயர்த்தணுங்கிற எண்ண எழுச்சி ஒவ்வொரு மனிதருக்குள்ளரை ஏற்படணுங்கிற ஒரு நோக்கத்தில் தான் வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் என்ற ஒரு தாரக மந்திரத்தையும் நமக்கு கொடுத்துருக்கார். ஆக மனிதனுடைய 5 பருவங்கள்ங்கிறத ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கோணத்தில், நம்ம குழந்தை பருவம், இளமை பருவம், முதுமை பருவம், இப்படி தான் சாதாரணமாக உலகியலில் பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் மகர்ஷி அவருடைய ஆராய்ச்சியில் கண்ட உண்மைகளை 5 பருவங்களாக, முதல்ல மனிதன்கிறதே தெரியாமல் வாழ்கிறான், ஆனா பொண்ணாங்கிறது கூட தெரியாமல் தான் மனித வாழ்க்கை ஆரம்பிக்குது. அடுத்தடுத்து பார்த்தோம்னா கடைசியில் இயற்கையோடு ஒன்றி உடல் உயிர் மனம் லயமாகி தெய்வமே அறிவாக இருக்கிறது. உடலுக்குள் உயிர், உயிருக்குள் அறிவு, அந்த அறிவே தெய்வமாக இருந்து இயக்கி காத்தும் முடித்தும் வைக்கின்றது என்று உணரக்கூடிய காலம் வந்த பிறகு மற்றவர்களையும் உயர்த்தணுங்கிற எண்ணம். இந்த 5 பருவங்களும் உள்ளடக்கமாக கொண்ட மனிதர்கள், ஒவ்வொரு பருவத்தில் இருக்கிறவங்களும் பல வகைகளில் இருக்காங்க. எல்லாரும் ஒரே மாதிரி அப்படி சொல்ல முடியல. அதனால தான் மனிதருள் வேறுபாடு ஏன், 7 சம்பத்துக்களை பெறுவதில் தான் எல்லாருக்குள்ளாரையும் பிரச்சனை இருக்குது. அதுக்கு காரணம் 16 காரணங்கள்ங்கிறதையும் நம்முடைய குருமகான் நமக்கு ஆராய்ச்சி பண்ணி தெரிவிச்சிருக்கார். எனவே நாம் எந்த பருவத்தில் இருக்கோம்? ஆனா பெண்ணா, மனிதனாங்கிறது தெரியாதவங்களா, இல்லை தெரிஞ்சோம் மனித நேயத்தோட மற்றவர்களோட இணக்கத்தோட வாழ தெரியாதவர்களாக இருக்கோமா, இல்லை எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு நடைமுறைப்படுத்த முடியாத பழக்கத்தில் எங்கள் சொந்தக்காரவங்க அப்படி சொல்லிடுவாங்க, எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க இப்படி சொல்லுவாங்க, கணவர் அது சொல்லுவார், எங்கள் மனைவி அதை சொல்லுவாங்க, பிள்ளை இப்படி மற்றவர்களுக்காகவே வாழ்ந்துக்கிட்டு இருக்கோமா, இல்லை மற்றவர்களை உயர்த்துவதற்கு நாம் எந்த நிலைகளில் எல்லாம் இந்த நமக்கு கிடைச்சிருக்க ஒரு கருவி வேதலோக அன்பு நிலையம், இந்த அன்பு நிலையத்தின் மூலமாக மற்றவர்களை உயர்த்துவதற்கு நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோமா, நம்ம எந்த பருவ நிலையில் இருக்கோங்கிறத இன்றைக்கு முழுவதுமாக நம்ம சிந்தனைக்கு எடுத்துக்கொள்வோம் என்று கூறி இந்த சிந்தனையை இந்த அளவில் நிறைவு செய்வோம். வாழ்க வளமுடன்.